மேடம் என்ன பண்றாங்க? என்னமோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குற மாதிரில இருக்கு. பரா வழக்கமா இந்த மாதிரி சிரிச்சிருந்து தானே இருக்கணும். என்ன இன்னைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காப்ல? சரியில்லையே. யோ மாப்ள, என்ன திரும்பி கூட பாக்கல, அப்படி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கான்? யோ என்னையா உண்மை ஒரு மாறியா வருது? அப்படி என்ன பாத்து? அட பாவி டேய். மிஸ்ஸஸ் சாய் சூர்யா. ஏய் லூசு. யாரு? நான் லூசு. அதுக்குன்னு இப்படி அடி கூப்பிடுவேன்? சாய் சூர்யாமா? சாய் சூர்யா மேடம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம். என்ன தெரியும் உனக்கு? சாய் சூர்யான்னு கூப்பிட்டோனே வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்தது என் காதுல கேட்டுச்சு. கிழிச்சிச்சு பொடி. ஏ சாய் சூர்யா, சாய் சூர்யா, சாய் சூர்யா. ஜனனி ஒட்டிச்சிருவேன் உன்னை. பொடி அங்கிட்டு. யோ என்னையா இந்த போனைய பாத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க சில மாதிரி? தப்பா சொல்ற சிவா, போனை பார்த்துட்டு சில மாதிரி உட்காரல, என் சிலைய பார்த்து உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். மக்களே, நீங்க எதுவும் பயந்துராதீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல. சாரு புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருல, அதான் குப்பை தொட்டில குப்பையை கொட்டுற மாதிரி அப்படியே கவிதையெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன கவிஞரே, உங்க ஆள்கிட்ட பேசுறீங்களா? இல்ல சிவா, போன் பண்றதுக்கு பயமா இருக்கு. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. நானும் காலையில இருந்து போன் பண்ணலாம்னு பாக்குறேன், முடியல. ஏண்டா டேய், மனசாட்சியோட பேசு. டெய்லியும் அவனுக்கு கால் பண்ணி கண்ட மணிக்கு திட்டிட்டு கிடப்ப, இன்னைக்கு போன் பண்றதுக்கு பயமா இருக்கா? டெய்லியும் கால் பண்றது வேற, ஆனா இப்ப கால் பண்ண போறது வேற. இனிமேலாம் அப்படிதான் இருக்கும். என்னடி உன்கிட்ட பேசிட்டியா? இனிமே தினமும் குட் மார்னிங் சூர்யா, குட் ஈவினிங் சூர்யா, குட் நைட் சூர்யான்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டே இருப்பல. இனிமே மேடம் பிஸி தான், கையிலே பிடிக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நேற்று நைட்டு அவர் வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போனதுதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? என்னடி சொல்ற? பேசவே இல்லையா? காலையில வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கல? இல்ல, 2 பேரும் ஆன்லைன்ல தான் இருந்தோம். ஆனா அவரும் எதுவும் பண்ணல, நானும் எதுவும் அனுப்பல. ஏன் தெரியலடி. இதுக்கு முன்னாடி சூர்யா கிட்ட பேசும்போதெல்லாம் சும்மா நார்மலா அப்படியே பேசிட்டேன். ஆனா இப்ப சூர்யா கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குடி. நானும் போனை எடுத்து டைப் பண்ணேன், அவரும் டைப் பண்ணியிருக்காரு. ஏன்னா டைப்பிங்னு காட்டுச்சு எனக்கு. ஆனா அவரும் சென்ட் பண்ணல, நானும் சென்ட் பண்ணல. அட பைத்தியங்களா, உனக்கு அந்த ஃபீல்லாம் புரியாது, நீ போ. ஆமா ஆமா, நம்மளுக்கு இப்படிதான் எதுவும் நடக்கலையே, அப்புறம் எப்படி புரியும்? ஒன் சைடாவே ஆரம்பிச்சு ஒன் சைடாவே முடிஞ்சிருச்சு. ஜனனி பல்ல உடைச்சிருவேன். இன்னுமா? ஏம்மா தாயே நிறுத்து. இன்னமும் ராம நினைச்சிட்டு இருக்கியான்னு தயவு செஞ்சு கேட்காத. அதெல்லாம் நான் எப்பவும் மறந்தாச்சு, அவரை பத்தி பேசாத. என்ன திடீர்னு? சீதா கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு அவரை பத்தி யோசிக்கணும்? என்னடி சொல்ற? சீதா கிடைச்சிட்டாளா? எப்படி? உனக்கு தெரியாதா? சீதாக்கா கிடைச்சிட்டாங்க. ஆதி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. ராம் சீதா இப்போ ஜெயில தான் இருக்காங்க. ஜெயிலையா? என்னடி வளர்ற? சீதாக்காவை எல்லாரும் வெளியே தேடிட்டு இருந்தோம்ல, அவங்க ஆக்சுவலி 7 வருஷமா ஜெயில இருக்காங்களாம். ஆதியனா கண்டுபிடிச்சிட்டாரு. ராமையும் சீதா கூட சேர்த்தும் வச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆதியனா சும்மா ராம அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக ஜெயில அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காரு. அதனால தான் அவங்க அம்மாவை நம்மளை பார்த்துக்க சொல்லியிருக்கிறாரு. சீதா சீதா ஜெயில இருக்காளா? ஏன், என்னவா இருக்கும்? அதுதான் தெரியல. வாயை திறந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க எதுக்கு ஜெயில இருக்காங்கன்னு. அதுதான் ஆதியனா விசாரிச்சுட்டு இருக்காரு. சீதாவை உடனே பார்க்கணுமே. கஸ்டடியில கேஸ் போயிட்டு இருக்கு, இப்ப பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ ஆதி அண்ணா கிட்ட கேட்டுக்கோ. சரி, அதுக்கு தான் மேடம் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களோ? இதுக்கெல்லாம் நான் ஏண்டி மூஞ்ச தூக்க போறேன்? ஒன் சைடாவே அவரை லவ் பண்ண, ஒன் சைடாவே முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் ராம் என்கிட்ட என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஒருவேளை பேசியிருந்தாருன்னா காலரை பிடிச்சி தூக்கி 4 ஆறு அரைஞ்சு கேட்டிருப்பேன். அதுதான் நடக்கலையே. கடவுள் எனக்கு ஒரு கதவை மூடி வச்சாலும் இன்னொரு கதவை திறந்து வச்சிருப்பாரு. எனக்குன்னு ஒரு நல்ல பையன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டானா என்ன? இனிமேவா பிறக்க போறான்? எங்கேயாவது பிறந்துதான் இருப்பான். இந்நேரத்துக்கு யாழ் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? சன் சொல்லுடா தகப்பா. என்ன சன், உயரமா பெட்ல காலாட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னத்த ஆழ்ந்த யோசனையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் பொண்டாட்டிய பத்தி தான். என்ன மைசன், உங்க பொண்டாட்டிய நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா என் பொண்டாட்டிய போய் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஷோ என்னையா, உனக்கு பொண்டாட்டி இருக்குன்னு என்ன வெறுப்பேத்திரியா? எனக்கு தான் இல்லையே, அப்ப எங்கிட்ட நான் நினைச்சிட்டு இருக்கிறது? ஐயோ மைசன், உங்களுக்கு ஒரு விஷயமே புரியல. சொந்த வீடு வச்சிருக்கிறவனுக்கு அந்த ஒரு வீடு தான் வீடு, ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறவனுக்கு ஊரெல்லாம் வீடு. அதுக்கு என்னையா சொல்ல வர? ஆகையால் நான் என்ன கூற வருகிறேன் என்றால், கல்யாணம் ஆகாதவனுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பொண்டாட்டி தான், ஆனா கல்யாணம் ஆனவனுக்கு கட்டின ஒருத்தி தான் பொண்டாட்டி. அப்பா, நம்ம இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சரி உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? ஐயோ மைசன், சாப்பிடறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் சொல்றது கேளுங்க.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்டாட்டியை நினைக்கிறதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. அதை நான் நினைச்சுக்கிறேன். உங்க பொண்டாட்டியை நினைக்கிற வழிய பாருங்க. எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துறேன். அதேவா கட்ட போற? யாரோ ஒரு பொண்ணு அமைய போகுது. அது வரைக்கும் யாரையாவது ஒருத்தர் சும்மாவது கனவுல நினைச்சிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய் தகப்பா, இன்னைக்கு நீ செத்தடா. என்ன மைசன், இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருக்கண்ணா. எனக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது சன்? பேயா இருக்க போகுது. அம்மா, காட்டேரி. ஐயோ, என்னது காட்டேரியா? நீ பேசின பேச்சுக்கே உனக்கு கும்மா குத்து விழுன்னு நினைச்சேன். இப்ப காட்டேரின்னு வர சொல்லிட்டேன். அம்மா உன் வாயை உடைக்காம விட மாட்டாங்க. அம்மா, என் பொண்டாட்டியா? ஏடி க்ளோஸ் அப்ல வந்து ஆடு மூஞ்ச காட்டுற? கொஞ்சம் தள்ளிதான் இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? அவன் கிட்ட போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி எதையாவது ஒரு பொண்ணை நினைச்சிட்டு உட்காந்துற, நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க. அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பிள்ளை கிடைக்காதானே எல்லாம் ஏங்கிக்கிட்டு லெவலுக்கு வளர்த்து வச்சிருக்கேன். அவன்கிட்ட போய் கொண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. மண்டையிலே கொட்டினேன்னு வச்சுக்கோ, சொட்ட மண்டை முளைச்சுக்கிட்டு நிக்கும். ஆமா, நான் சொல்லலன்னா உன் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது பாரு. அதெல்லாம் இந்த காலத்து பசங்க பண்றதுதான். நான் சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன். டேய் மித்ரன், உங்க அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு நீயும் கெட்டு போயிடாத. அம்மா என்ன சொல்லியிருக்கேன், எல்லா பொண்ணுங்களையும் மதிக்க கத்துக்கணும். உன் வாழ்க்கையில ஒருத்தி வருவா, அவன் மட்டும்தான் நீ பொண்டாட்டியா நினைக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எல்லாம் நினைக்க கூடாது. என்ன? புரியுதுமா, அப்பா சும்மா ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அதான் பெரிய இவ மாதிரி வந்துருவா. ஆமா, நீ என்ன கிளம்பி நிக்கிற? எங்க போற? உங்க பாஷையில சொல்லணும்னா மித்ரனோட பொண்டாட்டிய பத்தி விசாரிக்கிறதுக்காக வெளியே போறேன். போயிட்டு வரேன். என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல மைசன். உங்களுக்கு பொண்ணு தேடுறதுக்காக மேடம் போறாங்களாம். அதத்தான் அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஒருவேளை அம்மா அந்த ஜனனி பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாங்களோ? என்னமோ எந்த பொண்ணையும் நினைக்காம என்ன பத்தி மட்டும் நினைச்சிட்டு இருந்தா நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். யாரு? அம்மா. குஷிஷு போட்டோ. என்ன சாய், அம்மா கிட்ட என்ன மறைக்கிற? ஒன்னும் இல்லம்மா, சும்மா திங்ஸ்ல தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. சாய்மா, உனக்கு பொய் சொல்ல வரலமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ண. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மூட்ரி வாயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. வேற ஒன்றும் இல்லம்மா, மேடம்க்கு விக்கம் விக்கமா வருதான். சூர்யாவோட போட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. சாய்மா, சூர்யாவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஓகேனா சொல்லு, சீக்கிரம் வீட்டில் பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்க இஷ்டமா? இது போதுமா எனக்கு? ஹலோ 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 மம்மி, என்ன இது போதும்னா அப்ப நான் என்னத்துக்கு இருக்கேன்? எனக்கு உன்னைய கிறிஸ்டியனா மாத்தி சர்ச்சில் சிஸ்டரா சேர்த்து விடலான்னு இருக்கேன் ஜனனி. சீதா மகாலட்சுமி, பாருமா, என் கண்ணை பாரு. நான் எங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா? நீ உண்மையெல்லாம் ஆதித்யா கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்மளால வெளியே வர முடியும். நம்மளோட வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ண முடியும். உனக்காக தான் சீதா 7 வருஷமா தனிமையில ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் எப்படியாவது உண்மையை சொல்ல ட்ரை பண்ணு. சாரி ராம், உங்களோட தவிப்ப எனக்கு புரியுது. ஆனா என்னால உண்மையை சொல்ல முடியாது. ஏ சீதா, மௌனமாவே இருக்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுது ராம். ஆனா எதையுமே வெளியே சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இப்போ நான் இருக்கேன். என்ன சீதா, அப்படி என்ன சிச்சுவேஷன் உனக்கு? இப்போ என்னால உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியாது ராம். சொன்னா இங்க பல உண்மைகள் உடைக்கப்படும். அந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சீதா, என்ன சீதா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. இவ்ளோ கண்ணெஞ்சமா இருக்கிறதுக்கு என்ன சீதா காரணம்? ராம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த என்கிட்ட கேட்காதீங்கன்னு. மத்த யாரு கேட்டாலும் நான் எல்லாரையும் சமாளிச்சிருவேன். ஆனா உங்களை என்னால சமாளிக்க முடியல ராம். உங்க கண்ணை பார்த்து எனக்கு பொய் சொல்ல வரல. உண்மையெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு உங்ககிட்ட சொல்லணும் போல இப்பவே மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சொல்ல முடியல. அதுதான் ஏன் முடியல? ஏன் முடியல? ஏன் சீதா முடியல? நான் தவிக்கிறது கொஞ்சம் கூட உனக்கு புரியலையா? ஏன் என்ன உயிரோட வச்சு கொண்டுகிட்டு இருக்க? இத்தனை நாளா உன்னை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க்க முடியாம ஏக்கத்துல செத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப உன்னை பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல உன்னை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியாம வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியல சீதா. ராம், ராம் ப்ளீஸ், நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. நான் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ராம், என்னாச்சு? ஏதாவது உண்மையை சொன்னாங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ஆதி. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கேட்டே சொல்லலையா? அப்பெல்லாம் நாங்க கேட்டா வாய்ப்பே இல்ல. விடுங்க ராம், யார் யார்கிட்ட எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மிஸ்டர் ஆதித்யா, அடுத்த பிளான்ல ரெடியா இருக்கீங்க போல? ஆமா மிஸ் சீதா மகாலட்சுமி, நான் போட்ட ஃபர்ஸ்ட் பிளான்ல நான் ஜெயிச்சிட்டேன்.
நீங்க தோத்துட்டீங்க. இதுக்கப்புறம் போடுற எல்லா பிளான்ஸ்லயுமே நான் தான் ஜெயிப்பேன். அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது மிஸ்டர் ஆதித்யா. என்னோட உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும் மிஸ் சீதா. ரொம்ப நல்லது. ராம், இதுக்கப்புறம் இத பத்தி இவங்க கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கேஸ அடுத்து எப்படி மூவ் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. அப்புறம் 10 நாள் கஸ்டடி டைம்ல 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 8 நாள் தான் இருக்கு. பாத்துக்கோங்க. அப்புறம் நான் இந்த கேஸ் விஷயமா தான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பெரிய ஷாக்கோட தான் வருவேன். சீதா, அந்த ஷாக் என்னன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தான் பெரிய 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 ஷாக். வெயிட்டிங் மிஸ்டர் ஆதித்யா. என்ன பேசினாலும் இந்த கெத்து மட்டும் போகாது. எங்க இருந்து தான் அந்த திமிர்த்தனை இவங்களுக்குள்ள வந்துச்சோ. அப்பா. ராம், நான் போயிட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க. சரி ஆதித்யா. சீதா, கண்டுபிடிக்கிறேன். என்னையவே ஏமாத்துறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு என்னை ஏமாத்துறீங்களோ அந்த அளவுக்கு உண்மையை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு வெறி ஆகுது. உயிரை தொலைத்தேன், அது உன்னில் தானோ? இது நான் காணும் கனவோ நிஜமோ? மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே. யோ, எவ்வளவு நேரம் அந்த போனை உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். எடுத்து பேசி அந்த பிள்ளைகிட்ட. பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சிவா. அட, போனை கொடு, நான் போன் பண்ணி தரேன். சிவா, சிவா சும்மா இருங்க. சிவா, டா ரிங் போது, எடுத்து பேசு. இதுக்கு போய் இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு. சிவா, என்ன சிவா இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, பயமா இருக்கே. சூர்யா, சூர்யா கால் பண்றாரு. லல்லி, லல்லி. அடடே சுஜாதா, வா உள்ள வா. லல்லி, எப்படி இருக்க? ஸ்வேதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கே சுஜாதா. ஸ்வேதாவா? அவளுக்கு என்ன, புது வீட்டுக்கு போய் நல்லா சந்தோஷமா இருக்கா. மாப்பிள்ளை வீட்ல எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களாம். மாமியார்லாம் நல்லா பேசுறாங்கன்னு நேத்து தான் ஃபோன் பண்ணி சொன்னா. காலையில இருந்து இன்னும் போனை காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுவா. சந்தோஷம். நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்கல. ஆமா, நல்ல இடம், நல்ல காசு பணம், எந்த இதுக்கும் குறையல. நல்லா வச்சுக்கிறாங்க. சரி. நீ என்ன இன்னைக்கு வேலைக்கு போலையா? இல்லடி, ஸ்வேதா கல்யாணம் முடிச்சு ரொம்ப டயர்டா இருந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டா அடுத்த சனி ஞாயிறு மொத்தம் 3 நாள் லீவு. ஒரே தான் திங்கக்கிழமை போயிடலான்னு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுட்டேன். சரிடி. சரி வா, வந்து உட்காரு. இன்னும் நின்னுட்டே பேசிட்டு இருக்க, வாடி. இல்ல லல்லி, உட்காந்து பேசுற அளவுக்குலாம் டைம் இல்ல. உன்னை பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லு சுஜாதா, என்ன விஷயம்? இல்ல, ஸ்வேதாக்கு ஒரு பொண்ணு மேக்கப் போட்டால, அவ பேரு கூட ஜனனி. ஆமா, ஜனனி. ஸ்வேதாக்கு அவ தான் மேக்கப் போட்டா. ஏன், இது புக் பண்ணணுமா? அவ நம்பர் வேணுமா? இல்ல, அவ நம்பர் வேண்டாம். அவங்க அம்மா உனக்கு தெரியுமா? அவங்க அம்மா தான் எனக்கு பழக்கம். நானும் அவங்க அம்மாவும் ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம். அவங்க அம்மா சொல்லி தான் ஜனனி அந்த பொண்ணு மேக்கப் போடுவானே எனக்கு தெரியும். ஸ்வேதாக்கு அதனால தான் அவளை புக் பண்ணோம். அப்படியா? ரொம்ப நல்லது. அவங்க வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சுஜா. அண்ணா நகர்ல 3rd கிராஸ்ல தான் அவங்க வீடு. எதுக்கு இப்ப அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? இல்ல லல்லி, நம்ம மித்ரனுக்கு அந்த பொண்ணை கேட்கலான்னு ஒரே யோசனையா இருக்கு. மித்ரன்கா? சரிதான். ஆனா அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஒரு வாட்டி பேசிட்டோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாமேன்னு யோசிச்சேன். அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா கூட இருக்கு. அவ பேரு சாய். அவளுக்கு இப்பதான் ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி கேள்விப்பட்டேன். என்னன்னு சரியா தெரியல. ஓ, அதான் இதெல்லாம் நேர்ல பேசினா தானே கரெக்டா இருக்கும். அதனாலதான் அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டேன். சரி, ஃபோன் நம்பர் அதை வச்சிருக்கியா? அவங்க அம்மா ஃபோன் நம்பர் இருக்கு சுஜா, நான் உனக்கு அனுப்பி விடுறேன். ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி நான் அவங்க அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கவா? ஏன்னா அவங்க ரெடியா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சரி லல்லி, எனக்கு கேட்டுட்டு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொல்றியா? நான் கேட்டுட்டு சொல்றேன் சுஜா. மித்ரன் எப்படி இருக்கான்? அண்ணன் எப்படி இருக்காங்க? மித்ரன் தான் படம் எடுக்கிறேன்னு ப்ரொடியூசர் கிட்டலாம் போயிட்டு தான் இருக்கான். ஆனால் சீக்கிரம் செட் ஆயிரும். அவன் நல்லா வருவான் பாரு. நல்ல டேரக்டர் ஆகி ஒரு பெரிய ஆளா ஆவான். கண்டிப்பா சுஜா. மித்ரனுக்கு அப்பையில இருந்து கதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து கவிதையெல்லாம் சூப்பரா எழுதுவானே. ஸ்வேதா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா, மித்ரனோட கவிதையெல்லாம் சூப்பரா இருக்குமா, சூப்பரா இருக்குமான்னு. எல்லாம் வாயால சொல்றீங்களே தவிர ஒருத்தரும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலையில. ஸ்வேதாவை எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன். ஆனா நீ இப்ப பண்ணலடி, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லி சொல்லியே வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டல. ஏய், அப்படி இல்லடி. இது என் வீட்டுக்காருக்கு தூரத்து சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு வீட்லயே கட்டி கொடுத்துட்டோம். சரிடி, பரவாயில்ல. இது வரைக்கும் 50க்கும் மேல பொண்ணு பார்த்துருப்பேன். எல்லாருமே வேணான்னு சொல்லி தானே என் பையனை ஒதுக்குனாங்க. அந்த லிஸ்ட்ல நீயும் உன் பொண்ணும் ஒருத்தவங்க. அப்படி எடுத்துக்கிறேன். அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சரி, நீ ஜனனியோட அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு எனக்கு உடனே கூப்பிடு. சரிடி, சொல்றேன். சரி, போயிட்டு வரேன். ஸ்வேதாவை கேட்டேன்னு சொல்லு. கைலம்மா, வாங்க ஆதித்யா. என்னம்மா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதுதான் ஆதி,
அவர் பொண்ணு பேரை சொன்னா மட்டும் கொஞ்சம் பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. மற்றபடி நார்மலா தான் இருக்காரு. ஆதி, சீதாவை கொஞ்ச நாளா வந்து பார்க்கல. அவ நல்லா இருக்காளா? மத்தவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க. என்னாச்சுப்பா? பின்ன என்ன கையிலமா, எத்தனை வாட்டி அவங்க கிட்ட கேட்கணும் தெரியுமா? உண்மையை சொல்லுங்கன்னு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க, வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ராம் கேட்டும் சொல்லலைன்னா நாங்க என்ன பண்றது? அவ அப்படிதான்ப்பா, ஒரு முடிவை எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டா. என்ன ஆனாலும் சரி மாற மாட்டா. மாற மாட்டாங்கன்னா அப்படியே ஜெயிலுக்குள்ளே விட்டுறலாமா? சொல்லுங்க. எனக்கு இதுக்கு பதில் தெரியலப்பா. இதுக்கப்புறம் அந்த கேஸ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். முடியல என்னால. எவ்வளவோ எல்லா கோணத்திலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒண்ணுமே ஒரு துப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கூட இந்த கேஸுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டீங்க கையிலமா. பின்ன எப்படிதான் நான் உங்க பொண்ணு வெளியே எடுத்துட்டு வர முடியும்? உங்க பொண்ணு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. புரியுதா புரியலையா? உங்க சத்தியத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. எந்த உண்மையப்பா சொல்றீங்க? ஆதி. கார்த்திக் வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் கார்த்திக் வந்தேன். ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதா? இல்ல ஆதி, நான் சொன்ன பிளான் படி நீங்க இவரை சீதா கிட்ட கூட்டிட்டு போனாதான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். பெர்மிஷன் கேட்டிருக்கேன் கார்த்திக், கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. சரி சொல்லுங்க கையிலமா. இல்ல, எந்த உண்மை என்ன சொல்றீங்க? யார்கிட்டயும் வாயை திறக்க மாட்டேன்னு உங்க பொண்ணு கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த உண்மையை தான் சொல்றேன். சொல்லுங்க. நீ ஜெயிலுக்குள்ள இருக்கன்ற விஷயத்த நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது மட்டும்தான் நான் அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எதுக்காக சீதா ஜெயிலுக்குள்ள போனா? அவங்க அப்பா எதுக்காக இப்படி கோமால இருக்காரு? எந்த உண்மையும் எனக்கு தெரியாது.